அதாவது எப்படி இருக்குது, ஏற்கனவே தெரிஞ்சது தானே, தெரிஞ்ச பிழப்பு தானே. தமிழ்நாடு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் எங்கே நடந்தாலும் சரி, இடைத்தேர்தல் எங்கே நடந்தாலும் சரி ஆளுங்கட்சி தானே வரும். ஆளுங்கட்சி தான் முன்னணியில் இருக்குது, ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் மறுதேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. என்னையா இது? இது காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சது ஒரு பக்கம். கண்டிப்பாக தனிச்சையாக நின்று ஜெயிச்சது கிடையாது. காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளோதான். திமுக எங்கே பார்த்தாலும் திமுக ஆட்சி தான் இருக்கணும், திமுக தான் வரணும் அப்படின்னு கங்கணம் கட்டி வேலை செஞ்சு திமுக வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்ற கட்சிகள் வரக்கூடாது, திமுகவை தவிர மற்ற கட்சிகள் எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். அப்படிப்பட்ட கட்சியைத்தானே நீங்கள் விரும்புகிறீங்க. மக்களை ஒரு அரசியல்வாதிகள் பைத்தியக்காரங்கள் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். காசு கொடுத்து இந்த இலவசம்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த இலவசத்தை வாங்கி மக்கள் பழக்கப்படுத்தாங்க. எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க அரசியல்வாதிகள். ஏன் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு முடியலையா? ஏன் காசு வாங்குறீங்க? மக்கள் வரிப்பணத்தை தானே கொடுக்குறாங்களே, அவங்க கொள்ளடிச்ச பணத்தை தானே திரும்பி கொடுக்குறீங்க. உங்கள் பணத்தை தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்கணும்? கேட்டோம்னா இலவசம் அப்படிங்கிறாங்க. இலவச பஸ்ஸு விடணும்னு யாராவது கேட்டாங்களா? ஏன் விடுறாங்க? தமிழ்நாடு பூரா சட்டம் கெட்டு போச்சு. நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்களே எதிர்கட்சிக்காரங்களா, சரி ஆளுங்கட்சிக்காரங்க. இந்த நாட்டில் ஆள்றவங்க தமிழ்நாட்டவே குற்றப்புள்ளிதாகிட்டாங்க. இவங்க எதிர்கட்சி சொல்ல வேண்டியது, எதிர்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சி வந்தால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகும். அந்த எதிர்கட்சியை சொல்ல வேண்டியது, மாறி சொல்ல வேண்டியது தானே. அவங்களுடைய பிழப்பே அதுதானே. நீங்கள் என்னையே சொல்ல வேண்டியது, நானும் உங்களை சொல்ல வேண்டியது. இதுதான். அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, இவங்க மேலேயும் தப்பு இருக்குது. நான் யோக்கியம் மாதிரி அவங்கள பேசுகிறேன், அவங்க யோக்கியம் மாதிரி என்னையே பேசுகிறாங்க. உங்கள் ஆட்சியில் நீ என்ன செஞ்ச? உங்கள் ஆட்சியில் என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள். பொங்கல் ஏன்னா 1000 ரூபா கொடுக்கறதுக்கே உங்களுக்கு வழி இல்லை, பிறகு என்ன பேசுவீங்க? அதை கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களாவது எங்கள் ஆட்சியில் 2500 ரூபா பொங்கல் இல்லாமல் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சியில் 1000 ரூபாவுக்கு கூட கொடுக்குறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுககாரங்க என்ன சொன்னாங்க, அதிமுக ஆட்சியில் 250 ரூபா 2500 ரூபா கொடுத்தாங்கல்ல, அது பத்தாது. இப்போ இருக்கிற விலைவாசிகளுக்கு அந்த 2500 ரூபா கொடுத்தா பத்துமா அப்படின்னாங்க. வாய்க்கிலேயே பேசுகிறாங்க அப்படின்னு அதிமுககாரங்க குற்றம் சொல்கிறாங்க. அதிமுககாரங்களை பதிலடி கொடுக்குறாங்க, அதிமுககாரங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க திமுககாரங்க. நான் கேட்குறேன், அவங்க 2500 ரூபா கொடுத்தாங்க, அப்படியே கொடுத்தாலுமே 2500 ரூபா அவங்க எங்கேருந்து கொடுத்தாங்க? அவங்க அப்பமீட்டில் இருந்தால் கொடுத்தாரு எடப்பாடி? இல்லையே, மக்கள் வரிப்பணத்தை தானே கொடுத்தாங்க. நீ கோடியாக சேர்த்து வச்சுருக்கியே,
அந்த பணத்தில் 2500 கொடுத்தியா மக்களுக்கு? இல்லையே. மக்கள் வரி பணத்தில் தானேயா கொடுத்த. அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அண்ணா அதிமுக பீரியடில் 2500 கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் வீராப்பா பேசுகிறீங்க. சரி, அது அதாவது கொடுக்குறாருல்ல, மக்கள் வரி பணமோ அல்லது சொந்த பணமோ கொடுக்குறாருல்ல, பொங்கல் நிதியாக கொடுக்குறாரு. இவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? கேட்டோம்னா மத்திய அரசு நிதி ஒதுக்க மாட்டேங்குது. அதை ஒன்று பேசிக்கிடுறாங்க, பழக்கமாக வச்சுக்கிடுறாங்க. மத்திய அரசு நிதி ஒதுக்க மாட்டாங்க. நிதி ஒதுக்குனதெல்லாம் நீங்கள் எங்கே கொடுத்தீங்க நிதியை? டாஸ்மார்க்கில் வருமானம் வருது, கனிம வளக்கொள்ள, எங்கே பார்த்தாலும் கொள்ளை கற்பழிப்பு, அதுதான் நடக்குது. லஞ்சம் தலை விரிச்சாடுது. இந்த லஞ்ச பணம்லாம் எங்கே போச்சு? டாஸ்மார்க்கில் ஏகப்பட்ட வருமானம் வருது. அறநிலையத்துறை மூலியமாக ஏகப்பட்ட வருமானம் வருது. போக்குவரத்து துறையில் வருமானம் வருது. போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுது அப்படிங்கிறீங்க. எப்படி நஷ்டத்தில் ஓடும்? சொல்லுங்கள். அந்த பொங்கல் எல்லாம் 1000 ரூபா கொடுக்கறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லை. பிறகு எதுக்கு ஆட்சி ஆளணும்? மத்திய கவர்மெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் மத்திய கவர்மெண்ட் கொடுக்குற நிதியை பூரா நீங்கள் சுருட்டுறீங்க. சுருட்டிட்டோம்னா நிதி எங்கே இருக்கும்? அவங்க நிதி எங்கே கொடுப்பீங்க? நிதி இருக்குது, ஆனால் இவங்க கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. இன்னும் 2026 தேர்தல் வருதில்ல, அப்போ 1500 ரூபா கொடுப்போம், 2500 ரூபா கொடுப்போம். கொடுத்தாவது ஓட்டு வாங்குவோம். ஓட்டு வாங்குறதுல தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நல்லதை செய்கிறதுக்கு யாருக்குமே எண்ணம் வரல. பெரிய அரசியல் மேடையில் பேசுகிறாங்க, உங்களுக்கு 2500 ரூபா கிடைக்கும், 3500 ரூபா கிடைக்கும், வேஷ்டி சேலைகள் கொடுக்கப்படும், பொங்கலுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் புண்ணை எல்லாம் கொடுப்பேன், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் எங்கே? அரிசி இருந்தால் பருப்பு இல்லை, பருப்பு இருந்தால் கோதுமை இல்லை, கோதுமை இருந்தால் எண்ணெய் புண்ணை எதுவுமே கிடையாது. ரேஷன் அரிசியில் புழுப்புத்தின அரிசி, சாம்பல்ன்றதுல அரிசி இருக்குது. கேட்டோம்னா இந்த அரிசியை தான் அனுப்புகிறாங்கன்னு. நல்ல அரிசி பூரா கேரளாவுக்கு கிடத்துறீங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அவங்க வீட்டில் ரைடு விட்டாலும் மாட்டுத் தொழுவத்தில் மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. அது என்னது மூட்டை? பணமா? ஆளுங்கட்சிக்காரங்க வீட்டில் ரைடு விட மாட்டேங்கிறாங்க. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? எதிர்கட்சிக்காரங்க வீட்டில் பண்ணால் ரைடு விடுறாங்க. இப்போ ஆளுங்கட்சிக்காரங்க வீட்டில் ரைடு விட சொல்லுங்கள், எத்தனை பேர் பிடி விடுவாங்கன்னு பார்க்கலாம். இந்த துரைமுருகன் மகன் வீட்டில் ரைடு விட்டுருக்காங்க. எத்தனையோ கோடி சிக்கிச்சான், கோடிக்கணக்கில் பணம் சிக்கிச்சு. இவர் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்ட்டு இவர் மெட்ராஸுக்கு டெல்லிக்கு போயிட்டார். டெல்லியில் போய் அங்கே என்ன செய்ய போகிறாரு? மோடி காலில் விழுக்க போகிறாரா, என்னையை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு? அப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கு. ஆனால் வாய்க்கிலேயே பேசினாங்க, கொடை நாட்டில் நடந்த சம்பவத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம், கம்பியன் வைப்போம், அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னாங்க. இதுவரைக்கு எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. அவங்க நெஞ்சை நிறுத்துக்கிட்டு கட்சி கொடியை கட்டிக்கிட்டு காரில் பந்தவாக அலைகிறாங்க. என்னையா இது? அதை விடுங்க. இந்த நம்ம இந்த இதில்
சிவகங்கை மாவட்டத்தில் 10 மணிக்கு மேலே ஒருத்தன் மொபைல் கடையை சர்வீஸ் பண்ணுற கடையை திறந்து வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை போய் போலீஸை ஏவி விட்டு மிரட்டியிருக்காங்க. அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக, அரசியல் லாபத்துக்காக அவனை போய் மிரட்டியிருக்கிறாங்க. மிரட்டி அப்பனையும் மகனையும் அடித்து கொண்டிருக்காங்க. அதுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. எங்கே பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், இதனே தலை தூக்கி ஆடுது தமிழ்நாட்டில். இத்தனைக்கும் காரணம் அரசியல் தான், அரசியல் பின்னணி. இதுக்கெல்லாம் திமுககாரங்க தான் உழந்தியாக இருக்கிறாங்க. திமுகவை எதிர்த்து பேசணும்னா ஒன்று அவனை லாரியை விட்டு ஏற்று கொள்ளுறது, கத்தி காட்டி மிரட்டுறது. இது என்னையாது? நல்லவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் இல்லை. எங்கே பார்த்தாலும் ரவுடிசம் தலை தூக்கி ஆடுது. இன்னும் ரவுடி கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. ரவுடிகளை விரட்டப்பாடு இல்லை. என்னையா இது? இது ஆட்சியா அல்லது ஆட்சி நடக்கா தமிழ்நாட்டில்? என்ன நடக்குது? செய்ய முடிஞ்சால் ஆட்சி செய்யுங்க. இல்லை ஆட்சியை விட்டு கொடுத்துட்டு போங்க, ஜனாதிபதி கையில் ஒப்படைச்சிட்டு போங்க. ராஷ்டிரபதி ஆட்சியாவது வரட்டும் தமிழ்நாட்டுக்கு. இது என்ன இது? ராஷ்டிரபதி ஆட்சி வந்தாலும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். தேர்தல் வர்ற வரைக்காவது ராஷ்டிரபதி கையில் இருக்கட்டும் ஆட்சி. கொடுங்க. ஒரு 6 மாதத்துக்கு ராஷ்டிரபதி ஆட்சியாக இருக்கட்டும். அதுக்கப்புறமாவது ஆட்சியை தேர்தலை கொண்டாங்க. இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, 1 வருஷத்துக்கு ராஷ்டிரபதி ஆட்சி இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேர்தலில் அறிவிங்க. ஆனால் இவ்வளோ வீராப்பா பேசுகிறவங்க அவங்கவுங்க தனியாக நின்று ஜெயிச்சுவாங்க. ஆட்சி எப்படிங்க? 7 கூட்டணி, 8 கூட்டணி, 10 கூட்டணி, 14 கூட்டணி, அது என்னது கூட்டணி? நீ வா நான் கூப்பிடணுமா? இதுக்கு முன்னால் எங்கள் கேப்டன் கூப்பிட்டு தான் இருந்தாரா? நீங்கள் வாங்கன்னு. என்னைய பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இது நாடா சுடுகாடான்னு எதிர்கட்சிக்காரங்கள் கேட்குறது இல்லை. என்ன தப்பு இருக்குது? பைத்தியம் மாதிரி வளர்றீங்க. இந்த பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி பொங்கல் இல்லாமா 750 ரூபா கொடுக்குறாங்க. அது கூட கொடுக்குறதுக்கு உங்களால் முடியலையா? ஒரு 500 ரூபா கொடுக்க முடியாதா உங்களால்? கள்ளச்சாராயம் குடிச்சு 10 இறந்த குடும்பத்துக்கு 15 கோடி கொடுக்குறீங்களே, 15 லட்சம் கொடுக்குறீங்களே, அது எங்கேருந்து வந்துச்சு 15 லட்சம்? விவசாய நிலத்தில் பாடுபட்டு அவன் 24 மணி நேரம் பாடுபட்டு இரவும் பகலும் பார்க்காம கரும்பை வளர்த்து நெல் வயல்களை உண்டாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்டாக்குறாங்க. மழை வெள்ளத்தால் பாதிச்சிருச்சு, கரும்பு தண்ணியில் மூழ்கிடுச்சு, நெல் வயலும் மூழ்கிடுச்சு. அந்த விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுங்க. கொடுக்கறதுக்கு காசு இல்லை. 3000 ரூபா 5000 ரூபா கொடுக்குறீங்க. 5000 ரூபா வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? சொல்லுங்கள். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 15 லட்சம் கொடுக்குறீங்களே, விவசாயிகளுக்கு 10 லட்சமாவது கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை யார் விட்டு ஜோதியா இந்த பணம்? மக்கள் வரிப்பணம் தானையா, நீங்கள் கொடுங்க. கேட்டோன்னா மத்திய கவர்மெண்ட்டை சொல்கிறீங்க.
சரி, மத்திய கவர்மெண்ட் நிதி கொடுத்ததெல்லாம் அந்த நிதி எங்கே போச்சு? டாஸ்மார்க் வருமானம் எங்கே? வருமானம் எங்கே? அதை கேட்டால் நாங்கள் தான் பைத்தியக்காரங்க. நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க யோக்கியம் மாதிரி அதிமுககாரங்க சாடுறீங்க. அதிமுககாரங்க ஆட்சிக்கு வந்தால் உங்களை சாடுறாங்க. மாறி மாறி திட்டிக்கிட்டு இருங்க. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யாதீங்க. இடைத்தேர்தலில் மட்டும் நாங்கள் வரணும், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, இடத்தை தக்க வச்சுக்கணும். அப்படித்தானே நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு யாராவது நினைச்சு அரசியலுக்கு வர்றாங்களா? வர்றதில்லை. பிறகு எதுக்கே அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு? முதலமைச்சருங்கிற பொறுப்பு, பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்பு. இடைத்தேர்தலையே ரத்து பண்ண சொல்லுங்க முதல்ல. 80, 75 வயசு, 80 வயசுக்கு 75 வயசுக்கு மேலே, 70 வயசுக்கு மேலேயே ஒரு மந்திரி இருக்கிறாரு. அவர் திடீர்னு நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார். அவர் தொகுதியில் நாளைக்கு இடைத்தேர்தல். அதுவும் அந்த கட்சிக்காரன் தான் நிற்கணும், அந்த கட்சிக்காரன் தான் ஜெயிக்கணும். என்ன ஆயுது? எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? அம்பேத்கர் சட்டத்தை எழுதி வச்சாரா? சட்டத்திலேயே ஓட்ட போடுறீங்க நீங்கள். என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? எல்லா மக்களும் புலம்புறாங்க, புலம்பி தவிக்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஆட்சி ஒன்றுமே பண்ணலை. என்ன ஆட்சி? மக்களாட்சி மக்களாட்சி மக்களாட்சின்னு சொல்லிக்கிட்டேவும், மக்களுக்காகவே ஆட்சி ஆள்றோன்னு சொல்லிக்கிட்டேவும் மக்களை குழியில் தள்ளுறீங்களே தவிர நீங்கள் தான் மேலே உயர்ந்துக்கிட்டு போகிறீங்க. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் பண்ணுறோம்னா பண்ணுறவங்களுக்கு அறிவு இல்லையா? உங்கள் வீட்டு குழந்தைகளை மாதிரி பாவிக்கணும். இங்கே தெரியுது, அறிக்கை வருது. இந்த அறிக்கை முதலமைச்சர் லெவலில் போகாமல் இருக்குமா? முதலமைச்சருக்கு தெரியாதா? பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டவங்களை தண்டிங்க, பொதுமக்கள் தண்டிக்கணும். ஏதோ திருச்சி மாவட்டத்தில் ஸ்கூல் பிள்ளைங்களை, வயசு பிள்ளைங்கள தான் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஊர் மக்கள் சேர்ந்து தர்மடி அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அடிங்க.